நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய டாபிக் தான் பேச போறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல பார்த்தோம்னா இந்தியர்கள் அதுக்குமே அதிகமா செல்லாத இல்ல அதிகமா வாழாத 5 நாடுகள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா இந்தியன் டயஸ்பரா. இந்தியன் டயஸ்பரா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த மக்கள்லாம் பார்த்தோம்னா உலகளாவிய அளவுல பரவிதான் இருக்காங்க. அப்படி அவங்க பரவியிருக்க இடங்கள்ல என்ன சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்கா கூட ரொம்ப பரபரப்பா சூழக்கூடிய நியூயார்க் தெருக்களா இருக்கட்டும், இல்லைன்னா அதிக பரபரப்பே இல்லாம ரொம்பவே அமைதியா இருக்கக்கூடிய பிஜி தீவுகள், பசிபிக் ஐலாண்ட் பிஜி தீவுகளா இருக்கும். இது மாதிரி பார்த்தா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் ஃபுல்லா இந்தியர்கள் பரவிதான் இருக்காங்க. இப்படி பரவிக்கூடிய இந்தியர்கள் பார்த்தா சில நாடுகள்ல அதிகமா தங்க மாட்டாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த நாடுகள் என்ன இன்னைக்கு வீடியோ லிஸ்ட் பண்ண போறோம். இதுக்கு சில காரணங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாட்டோட தட்பவெப்ப சூழ்நிலை, அதாவது அதிகமா குளிராகக்கூடிய ஸ்வீடன், நார்வே அங்கெல்லாம் கூட மக்கள் வாழ்றாங்கதான். ஆனா இந்த நாடுகள் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு கம்யூனிட்டிஸே இருக்காது அப்படிங்கிற ரீதியில இருக்கும். அதிகமான வெயிலாவும் இருக்கலாம், இல்ல அதிகமான குளிராவும் இருக்கலாம். அப்படி உள்ள நாடுகளா இருக்கும். இன்னொரு லிஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமான அளவுக்கு சம்பாதிக்கவே முடியாம இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கும். இல்லைன்னா பார்த்தோம்னா அந்த நாடுகள்ல போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். மூணாவதா அதுக்கடுத்து நாலாவது என்ன சொல்லி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய விசா கண்டிஷன்ஸா இருக்கும். இது மாதிரியான சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம இந்திய மக்கள் அதிகமா தங்க மாட்டாங்க அந்த நாடுகள்ல. அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு சூழ்நிலை பார்த்தோம் அந்த நாடுகள் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது அங்கேயும் இந்தியர்கள் அதிகமா தங்க மாட்டாங்க. இது மாதிரி லிஸ்ட்ல பார்த்தோம்னா நான் 5ல இருந்து 1 வரைக்கும் டிக்ரீசிங் ஆர்டர்ல பார்த்தோம்னா இந்த நாடுகள் அப்பதான் கொஞ்சம் அளவுக்கு இந்தியர்கள் இருக்காங்க. அதுவே ஆரம்பிச்சு இந்த நாடுகளுக்கு இது வரைக்கும் இந்தியர்களே போனதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரியான நாடு வரைக்குமே நான் வகைப்படுத்தி சொல்றேன். அந்த 5th பிளேஸ் எதுக்கு சொல்லி பார்த்தோம்னா வேட்டிகன் சிட்டி. ரோம்ல இருக்கக்கூடிய வேட்டிகன் சிட்டிங்கிறது பார்த்தோம்னா இது ஒரு இண்டிபெண்டா இருக்கக்கூடிய நாடாவே இருக்கக்கூடியதா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் ரொம்பவே சின்னதா இருக்கக்கூடியது, வேர்ல்ட்ல ரொம்பவே ஸ்மாலஸ்டா இருக்கக்கூடிய நேஷன் சொல்லி பார்த்தோம்னா இந்த வேட்டிகன் சிட்டி தான். இந்த வேட்டிகன் சிட்டில பார்த்தோம்னா இந்தியர்கள் அதிகமான அளவுக்கு டூரிஸ்டா போவாங்க. அங்க இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் பசிலிக்கான்னு சொல்லக்கூடிய இடத்த வழிபாடு செய்யறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா பார்க்கவும் அங்க வேட்டிகன் மியூசியமா இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தி பார்க்கறதுக்காக இந்தியர்கள் போவாங்க. அதுவும் முக்கியமா ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்டியன் வகுப்பை சேர்ந்தவங்க அதிகமான அளவுக்கு அங்க பயணம் மேற்கொள்வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ரோமன் கேத்தலிக்ஸ் கூட ஹோம் டவுன் சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரபலமான ஒரு ஊரா இந்த வேட்டிகன் சிட்டி, ஊருன்னு சொல்ற நாடுன்னு சொல்லலாம். அப்படி இந்த வேட்டிகன் சிட்டிங்கிறது இருக்கு. இந்த வேட்டிகன் சிட்டிக்கு மக்கள் பயணிச்சிருந்தாலும் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சொல்ற வகையில எந்த ஒரு இந்தியனுமே இது வரைக்கும் இருந்ததுல வேட்டிகன் சிட்டில அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் பார்த்தோம்னா பல்கேரியா. இந்த பல்கேரியா எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டர்க்கிக்கும் அந்த நார்த் வெஸ்ட் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நாடாதான் இந்த பல்கேரியாங்கிறது இருக்கு. அதுவும் முக்கியம் பிளாக் சீயோட கோஸ்ட் லைன் அமைஞ்சிருக்கக்கூடிய நாடாதான் இந்த பல்கேரியாங்கிறது இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்க்காகவும் அதே சமயம் அங்க இருக்கக்கூடிய சரியான வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையாகவும் பார்த்தோம்னா இந்தியர்கள் அதிகமா தங்காத நாடா இந்த பல்கேரியாங்கிறது அமைஞ்சிருக்கு. இது 4th பிளேஸ்ல இருக்கு. 3வது பிளேஸ் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுதான் சொல்லி பார்த்தோம்னா அந்த நாட்டோட பேர் துவாலு. துவாலுங்கிற நாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது பசிபிக் தீவுகள்ல கும்பலாகக்கூடிய தீவுகள்ல ரொம்ப தன்னிச்சிருக்கக்கூடிய தீவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஐலாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேஷன் தான் துவாலுங்கிறது. இந்த துவாலுல பார்த்தோம்னா மக்கள் வாழக்கூடிய அளவு எந்த அளவுக்கு சொல்லி பார்த்தோம்னா ரொம்பவே கம்மியான அளவு தான் இருக்கு. அது ரொம்ப டூரிஸ்ட் கூட பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இந்த துவாலுங்கிற நாடுக்கும் போயிருக்காங்க. இந்த துவாலோட நாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா 1980கள்லாம் இண்டிபெண்டன்ஸ் ஆன நாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நாடு ரொம்ப பிரபலமான நாடா மாறுச்சு. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட இன்டர்நெட் டொமைனோட அட்ரஸ் பார்த்தோம்னா .tvன்னு மாறும். அதனாலே பார்த்தோம் உலகளாவிய அளவுல பல்வேறு டெலிவிஷன் சேனல்ஸ் அவங்களோட இன்டர்நெட் டொமைனை துவாலுல வைக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு துவாலுங்க ஃபேமஸான நாடா இருக்கு. ஆனா இந்தியர்கள் அதிகமா போகாத வசிக்காத நாடா இந்த துவாலுங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சான் மரீனோ சொல்லக்கூடிய நாடு. இது கரெக்டா பார்த்தோம்னா ஒரு மலை சேகர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம கொடைக்கானலே ஒரு நாடா மாறினா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு நாடு தான் சான் மரீனோங்கிறது. ரொம்பவே சின்னதா இருக்கக்கூடிய நாடுதான். இந்த வேட்டிகன் சிட்டி அளவுக்கு கொஞ்சம் வேட்டிகனை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்டுல பார்த்தோம்னா இந்தியர்கள் ஒரு டூரிஸ்டா மட்டுமே தான் போயிருக்காங்களே தவிர இது வரைக்கும் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சான் மரீனோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னா பார்த்தோம்னா ரொம்பவே குறைவான அளவுல கிட்டத்தட்ட 100 மக்களுக்கு உள்ள அளவு தான் இந்தியன்ஸ்க்கு வசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடு அதாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய நாடு தான் ரொம்ப முக்கியமான நாடு. கிட்டத்தட்ட நீங்க சொல்லும் போது கூட கெஸ் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் எது இருக்கும் சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நார்த் கொரியா தாங்க. நார்த் கொரியா தான் பார்த்துருப்போம். இது வரைக்கும் எந்த ஒரு இந்தியன்ஸுமே டூரிஸ்டாவும் போனது இல்லை, அதே சமயம் அங்க வாழ்ந்ததும் இல்லை. டூரிஸ்டா போறதுக்கே ரொம்ப கஷ்டம். இல்ல எப்படி வாழ முடியுங்கிறது உங்களுக்கு தோணுங்கிறது நல்லா தெரியுது. நார்த் கொரியா ஏன் போக முடியாது சொல்லி பார்த்தோம்னா அங்க ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய விசா கண்டிஷன்ஸ் தான். அதாவது பார்த்தோம்னா சைனாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஒரு கண்ட்ரிஸ் சேர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு தான் அங்க அதிகமாக விசாங்க வழங்கப்படுது.
அது மட்டும் இல்லாம விசா வந்து வழங்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து டூரிஸ்டா இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான அளவுக்கு பணங்களை செலவழிச்சாகணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் பார்த்தோம்னா இந்தியர்கள் எதுவுமே பார்த்தோம்னா எந்த ஒரு அளவுக்குமே வந்து நார்த் கொரியாவுக்கு இது வரைக்கும் ஒரு இந்தியர் கூட இது போனது இல்லை அப்படிங்கிறதுக்காக நார்த் கொரியா வந்து வகிச்சிட்டு இருக்கு. இந்தியர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட டூரிஸ்டா பயணிச்சு வந்திருக்காங்க. ஏன் அண்டார்டிகா வரைக்கும் கூட அது டூரிஸ்டா வந்து இந்தியாவுக்கு போயிட்டாங்க, டூரிஸ்டாவும் சயின்டிபிக் ரிசர்ச்சா போயிருக்காங்க. ஆனா நார்த் கொரியாவுக்கு ஒருத்தர் கூட போனது இல்லைங்கிறத ஹிஸ்டரியா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம 5 கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவிலே பயணிக்காத இல்ல இந்தியாவில இது வரைக்கும் வசிக்காத நாடுகள்லாம் தான் என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலோட வந்து சந்திக்கேன். தேங்க்யூ.